இப்படியாக ஆமாம்மா இவர் விரலையசைத்து வருகின்ற போது அத்தனை பேர்களும் அவரவருடைய வாகனத்தில் ஓடுகின்றார். அடே அப்பா, ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னிதேவன் ஓடுகின்றார், எருமைக்கிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடுகின்றார், பச்சை கிளி வாகனத்தில் மன்மதன் ஓடுகின்றார், காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடுகிறார், பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடுகிறார், மயில் மீது ஏறி முருகன் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படி அத்தனை பேர்களும் அவரவருடைய வாகனத்தில் ஓடுகின்றார். பார்க்கின்ற போது பார்த்தான் இந்த வல்லரக்கனானவன், ஆமாம்மா இவர்கள் போனால் போகட்டும், அதானே நாம் தேடி வந்தோமே அம்மையப்பர், ஆமா அவர் எங்க இருக்கின்றார்? கைலாச மலையில் இருக்கின்றார். இன்றைக்கு அவர்தான நமக்கு குறி, சரியாக சொன்னீர்கள் என்று சொல்லி விரலை அசைத்துக் கொண்டு வருகின்றார். ஆமாம்மா வருகின்ற போது பார்த்தார் பரம கடவுளானவர், இந்த பக்தனை வதை செய்யக்கூடாது, கண்டிப்பாக இவனிடத்தில் நாம் கொடுத்த வரம் ஒன்று இருக்கின்றது அல்லவா, சற்று சோதித்துத்தான் பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பரம கடவுளானவர் இந்த வல்லரக்கன் வருகின்ற போது இவனுடைய கண்ணிற்கு எழுந்து ஓடுவது போல் மாயை செய்கின்றார். தன்னுடைய 12 அம்சங்களில் ஒரு அம்சமானது எழுந்து ஓடுவது போல் செய்கின்றார். வரமனே ஓடுனார் சொன்னா உலகம் தாங்குமா? உலகம் எப்படிமா தாக்கு பிடிக்க முடியும்? பொற்றிய நெல்லதனை சற்றே திறந்து விட்டால், பொற்றிய நெல்லனை உடைத்து விட்டால் இந்த உலகம் அணிந்திரும் சொல்லியிருக்காரு. ஒரு நெல் எடுத்து உடைக்கும் முன் உலகத்தை படைத்து மறுநெல் உடைக்கும் முன் உலகத்தை அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஈஸ்வரன் ஓடினா இந்த உலகம் தாக்கு பிடிக்குமாமா? ஒரு உலகம் தாங்க முடியாது. அப்படியானால் ஈஸ்வரனுடைய அம்சங்கள் ஒரு அம்சம் ஓடுகிறது போல் தெரிகிறது. சரி, பார்த்தான் வல்லரக்கன். அப்படி எழுந்து வரக்கூடிய பரம்பொருளானவர் கைலாய மலையை விட்டு இமயகிரி மலை கால் வைக்கும் முன்னை அவர் கூடவே கால் வைக்கும் முன்னமே கூடவே குதித்தார். வைரமோடு விஷ்ணுவின் கடலிலே குதித்தார், வைரமோடு விஷ்ணுவின் கடலிலே குதித்தார். வல்லரக்கன் சென்று கடலிலே மறைத்தார், வல்லரக்கன் சென்று கடலை மறைத்தார். மேக மண்டலத்தில் விரைந்தோடினாரே, மேக மண்டலத்தில் விரைந்தோடினாரே. விடுவேனு என்ற ரக்கன் தொடுகினாரே, விடுவேனோ என்ற ரக்கன் தொடுகினாரே. நாகமோடு புவிதனிலே தாவிய குதித்தார், நாகமோடு புவிதனிலே தாவிய குதித்தார். தட்டோடு போல் சிறிது வட்டமடினாரே, தட்டோடு போய் சிறிது வட்டமடினாரே. தொட்டி கொள்ளாதவன் கிட்டே வரும் வேளை, தொட்டி கொள்ள அவன் கிட்டே வரும் வேளை. சூழ்ச்ச வடிவாக மேல் சிவன் மறைந்தார், சூழ்ச்ச வடிவாக மேலிவன் மறைந்தார். இப்படியாக பரம கடவுள் இந்த வல்லரக்கன் கண்ணிருக்கி எழுந்து ஓடுவது போல் மாய்கை செய்கின்றார். இப்படி எழுந்து வரக்கூடிய பரம கடவுள் கைலாய மலையை விட்டு இமயகிரி மலையில் சென்று குதித்தார். அங்கு சென்று மதித்தான் வல்லரக்கனானவன். சரி, ஓய் சிவபொருளே என்று பிரட்டி வருகின்றார். மேக மண்டலத்தில் நுழைந்தவர் என் பெருமாள் நித்திரை செய்யக்கூடிய பால்கடலில் குதித்தார். பால்கடலிலே வந்து வழி மறிக்கின்றார். ஓய் பரம்பொருளை, நீர் எங்க போனாலும் உம்மை விட மாட்டேன். அதானே, நீர் எங்க போனாலும் இன்னைக்கு பொம்மளை விட போறது இல்ல, உம்ம தலையை அறுக்காம விட போறதும் இல்ல என்று விரட்டி வந்து கொண்டே இருக்கிறார். சரி, அவர் எங்க போனாலும் சரி பரதே வந்துகிட்டு இருக்கா. இப்படி அங்கும் இங்குமாகவே அலைய வைக்கின்றார் பரமக்கடவுள். பார்த்தார், இவனிடத்தில் இன்னுமா நாம் ஓட்டமடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பரமக்கடவுளானவரை செவ்வதிலே பூவிலே சிவலிங்கமாக போய் உரைந்தார். இப்படி பரம்பொருள் செவ்வதிலே பூவில் உரைந்திருக்கின்றார். ஆனால் துரத்தி வரக்கூடிய இந்த வல்லரை பார்த்தான், என்னவா செய்கிறான்? இதுல வந்த மனுஷனை காணல. ஒருவேளை இந்த பக்கம் போயிருப்பாரா? அதானே, இல்ல இந்த பக்கம் போயிருப்பாரா? இல்ல இந்த பக்கம் போயிருப்பாரா? எங்க போனாலும் கைலாய மலைக்கு பாதை இதுதானே, அதானையா, இங்க வந்துதானே ஆகணும் என்று சொல்லி கானகத்தில் சிவனை தேடி அலைகின்றான் வல்லரக்கனானவன். இப்படி இங்கே வல்லரக்கன் சிவனை தேடி அலைகின்ற போது அப்போது செவ்வதிலே பூவிலை சிவலிங்கமாக உறைந்த பரம கடவுளானவர் மனதில் நினைக்கின்றார். என்ன மனதில் நினைக்கின்றார்? முதலில் நம்மை துரத்தி வரக்கூடிய வல்லரக்கனை வதை செய்ய வேண்டும். கண்டிப்பா. அப்படின்னா நமக்கு யார் துணை செய்வா? நமக்கு துணையாக வருவது நமது மைத்துனர் ஒருவர் தானே. அதானே, நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று சொன்னால் மைத்துனராகி கண்ணவருமாள் தான் வர வேண்டும். என் பெருமாள் நாராயண மைத்துனர் இருந்தால் மலையேறி உழைக்கலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
நமது மைத்துனர் வந்தால் நமக்கு எல்லா காரியம் நலம். ஆமா. நமது மைத்துனர் மட்டும் இருந்தால் நம்ம என்ன நினைத்தால் நடக்கும். அதானே. அப்படியானால் நமது மைத்துனரை தான் நினைக்க வேண்டும். நமக்கு வழி அதுதான், வேற வழியே இல்லை. அதானே என்று நினைக்கும் போது என் பெருமாள் நாராயணனை இவர் மனதில் நினைக்கின்றார். இப்படி இங்கே மாயவனாயின் பெருமாளை பரமக்கடவுள் நினைக்கின்ற போது ஆமாம்மா, ஆனால் மாயவனாயின் பெருமாள் எங்கே வளர்ந்து வருகிறார் பாருங்க. எங்கே அப்பா வளர்ந்து வருகின்றார். ஆயர்வாடி வட்டினத்தில் வட்டினத்தில் அசோதைக்கு மகனாக அசோதைக்கு மகனாக ஆயர்பாடி வட்டணத்தில் அசோதைக்கு மகனாக அவர் அசோதைக்கு மகனாக என் அந்த கோணின் மகனாக பரம கடவுளானவர் மாயவனாயின் பெருமாள் நினைக்கின்ற போது அப்போது மாயவனானவர் ஆயர்வாடி பட்டணத்தில் அசோதைக்கு மைந்தனாக வளர்ந்து வருகின்றார். இவர் வளர்ந்து வரக்கூடிய இந்த ஆயர்வாடி பட்டணம் எப்பேற்பட்டது தெரியுமா? 1008 தெருக்களை கொண்டதாம். தெருவுக்கு 1008 வீடுகளை கொண்டது. ஆமா, ஒரு வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொண்டது. அதாவது 1008 தெரு, தெருவுக்கு 1008 வீடு, வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் இருக்கின்றார்கள். அப்போ வீட்டுக்கு 1008 வீட்டுக்கு ஒவ்வொரு கன்னி பெண்கள்னா அப்ப 1008 கன்னி பெண்கள் இருப்பாங்கல்ல? இல்ல, 1008 வீட்டா நீ சொல்றது தவறு. அப்புறம் அதாவது அந்த ஊர்ல 1008 தெருவே இருக்கு. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு தெருவுக்கு 1008 வீடு. அப்ப 1008 வீட்லயும் ஒரு பிள்ளைன்னு தானே சொன்னீங்க? லட்சத்துக்கு மேல போயிரும். ஆமா, அவ்வளவு தெரு ஊர் இருக்கு. நம்ம பாத்துக்கிட்டு அப்ப அவ்வளவு பெண்கள் இருக்க இடத்துல கண்ணன் மட்டும் ஒரு ஆண் பிள்ளை தானே? கண்ணன் மட்டும் ஆண் பிள்ளை இல்ல, கண்ணன் ஒரு செல்ல பிள்ளை. மற்ற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய இருக்கு. சரி, ஆனா கண்ணன் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். கண்ணன் மட்டும் அந்த இடத்துல செல்ல பிள்ளையா வளர்ந்து வருகிறார். ஆமாம்மா, இந்த கண்ணனங்க எப்படி வளர்ந்து வருகிறார் பாருங்க. எப்படி அம்மா வளர்ந்து வருகின்றார். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தருவதிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை அம்மா, தீராத விளையாட்டு பிள்ளை வந்தாலே போயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை சின்ன பழம் கொண்டு தருவார். அவன் சின்ன பழம் கொண்டு தருவார். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பார். சின்ன பழம் கொண்டு தருவார். அம்மா, சின்ன பழம் கொண்டு தருவார். போதிலே தட்டி பறிப்பார். சின்ன பழம் கொண்டு தருவார். நானை கண்ணையை உண்டா வெண்ணைய கண்ணனே உண்டா. காரிகை மார்களும் பார்த்தோமே வந்தார். கண்ணாத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவதில வந்தாலே ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை பின்னாளை பெண் என்றெழுப்பார். பின்னாளை பில் என்றெழுப்பார். பெண்ணே திரும்பும் முன் சென்றே மறைவார். பின்னாளை பெண் என்றெழுப்பார். பின்னாளை பில் என்றெழுப்பார். பின்னாளை பெண் என்றெழுப்பார்.
இந்த ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து வருகின்ற போது ஆமாம்மா கண்ணன் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாகவே வளர்ந்து வருவாரா. சபா பல விதமான லீலைகளை செய்த வண்ணமாக வருவார். அடே அப்பா அதாவது இந்த கோய்பா பெண்கள் அத்தனை பேர்களும் சரி பொற்குடம் எடுத்து வழி நடந்து செல்வார்களாம். அது என்ன பொற்குடம் எடுத்து வழி நடந்து போவாங்க? பொற்குடம் சொன்னா அந்த காலத்துல மண் குடத்தை தான் பொன்குடம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மண் குடத்தை பொற்குடம் சொன்னாங்க? அதாவது சரி இந்த மண் குடத்தை திடீர்னு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. ஆமா இத மாமியார் உடைச்சா அது வந்து பண் குடம். சரி அதாவது மர்மம் உடைச்சா பொற்குடம். ஆமா ஏன்னா மாமியார் கொண்டு வந்த குடம். சரி மாமியார் உடைச்சாச்சுன்னா அது மண் குடம் நினைச்சாவும் போனா போட்டு அப்படின்ட்டு வா. போட்டு போட்டு அதே மருமகம் உடைச்சாச்சுன்னு வச்சுக்காங்க, சரி அடியே என் பொன் குடத்தை போட்டு உடைச்சிட்டே சண்டால பாதகத்தின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமா அதான் மாமியார் மாமியார் மருகன்னா எப்படின்னு சண்டை வரதான் செய்யும். அதெல்லாம் வரத்தான் செய்யும். மருமக நல்லதாவே செஞ்சதா இருக்கட்டும், ஆமா குத்தம் குறம் சொல்லாம இருப்பீங்களாக்கும். அது எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு அதான வேலை. தானே அதுக்கு தானே மாமியாரா இருக்காங்க. ஆஹா இப்படியாகவே சரி பொற்குடம் எடுத்து வழி நடந்து செல்கின்ற போது ஆமாம்மா பின்னாடி நின்று கல்லு கொண்டு விட்டறிவாரா. யாரு? கண்ணன். கண்ணன் எப்பா எதுக்கு எரியுதாரு? கல்ல கொண்டு விட்டறியும் போது ஆ, பானை ஓட்ட விழுந்து தண்ணீர் கீழே சிந்துமா, சரி. ரெண்டு கையை கொண்டு ஏந்தி தண்ணீர் இருந்து வர. ஓ கைமண்டை வச்சு குடிச்சுக்கிட்டே போறது. ஆமா இப்ப பசங்க 5-6 பேரை வச்சிருப்பாரு கையில. இந்த பெண்கள் எல்லாம் வெறும் குடத்தை இறக்கும் போது ஆமா வெறும் குடம் தான் இறக்குப்படுமா. ஆமாம்மா அப்ப கோபம் வரும் தானே. வயித்தறிச்சல் எப்படி இருக்கும் பாருங்க. சரிதான். இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல எல்லாம் தண்ணி எடுக்க முடியாது. பக்கத்துல எல்லாம் ஆமா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுக்கணும். சரி அங்க இருந்து எடுத்துட்டு வர தண்ணி இவங்க இப்படி செய்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதானே ஏகப்பட்ட கோவம் வரும்ல. ஆமா பெண்கள் எல்லாம் கொதிப்பாங்க. அதானே. ஆ, அது மட்டுமா, வேறணுமா? இந்த பெண்கள் எல்லாம் வழி நடந்து சென்றார்கள். ஆனால் பின்னாடி நின்று பின்னலை பிடித்து இழுத்து பாப்பாரா. அது இழுத்துருப்பாரு. ஏன் இழுத்து பாக்குறாரு? அதாவது அந்த காலத்துல எந்த பாட்டிமார் இருக்காங்க இல்லையா, ஆமா எவ்வளவு பெரிய நீள சடையா இருந்தாலும் சரிதான், சரி ஒரு உள்ள ஒரு ஒட்டி சாட்டை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆமா அதனால ஒட்டு சாட்டையா? ஆமா ஒட்டு சாட்டைன்னா ஒட்டி சாட்டைன்னா சௌரி. சவுரி முடி. அத அப்படியே இழுத்து பாப்பாரு. ஏன் முடி இருக்குதுல்லனே, அது இழுத்து பாப்பாருல. சரி நல்ல முடியா ஒட்டு முடியான்னு இழுத்து பாக்குறது. சரி ஒட்டு முடினா கையில வந்துரும். கொண்டுட்டு ஓடியே போயிருவாரு. சரி நல்ல முடினா அதுலயே தொங்கிட்டு கிடக்கும். அதுதான் அப்படி இழுத்து பாக்குறது. அம்மா ஆ, இப்படி அட்டகாசம் செய்வாரா. ஆமாம்மா அந்த கோய்வா பெண்களுடைய சரி பிள்ளைகளை அழைத்து கொண்டு சரி. ஆற்றுக்கு அழைத்து ஆஹா விளையாடுவதற்கு போவாராம். ஆமா இப்படி சேற்றிலே சென்று விளையாடி கொண்டிருக்கும் போது சரி இந்த பெண்கள் நான் வழி நடந்து வந்தாரேயானால் ஆமாம்மா சேற்று கையோடு அவங்களுடைய பட்டு மேனியில போட்டு தடுவாராம். அது எதுக்கு? இந்த விளையாடிட்டு இருக்காங்கல்ல, ஆமா இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாரு. ஓ அவர் செல்ல பிள்ளைன்னோடனே இவங்க அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஆமா ஆமா ஏன்னா கண்ணன்னு சொன்னாலே சரி அவரை பார்ப்பதற்கே 10,000 கண்கள் வேண்டும். 10,000 கண்கள். ஆமா அவர் பிள்ளையாக இருந்து விளையாடும் போது சரி அதை கேட்க வச்சேன்னா அவர் செய்த தவறெல்லாம் இவங்க மன்னிச்சுக்கிட்டாங்க. அதானே ஆனாலும் சில நேரத்துல கோவம் வரத்தான் செய்யுது. சரி கோவம் வந்தாச்சுன்னு என்ன செய்வாங்க? என்ன என்ன செய்ய முடியும்? அவனை செல்ல பிள்ளையாக இருக்கிறானே, ஆஹா. அவனை பேச முடியுமா நம்ம அப்படின்னு சொல்லி அவனையும் அனுசரிச்சுக்கிட்டாங்க. சரி இப்படி ஆ, கண்ணன் அங்கே ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாக வருகின்றார்கள். ஆமாம்மா செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி. அப்படி இருக்கின்ற போது ஆமா ஒரு நாள் சமயம் கண்ணன் ஆ, தன்னுடைய தோழன்மார்களை அழைக்கின்றார்கள். என்னம்மா அடே தோழன்மார்களே, என்னண்ணே டே ராமு, என்ன கண்ணா? ஏ கோமு, ஓஹோ. கிட்டு, என்ன என்ன எல்லாரும் இங்க வாங்கடா. என்னப்பா வந்த நாம எல்லாரும் இன்னைக்கு ஆற்றாங்கரை போய் விளையாடிட்டு வரலாமா? நல்லா சொன்னா கண்ணா, அப்படியே செய்வோம்ப்பா. விளையாட்டு விளையாடணும். என்ன விளையாட்டு விளையாடணும்டா? எப்பா நல்ல அருமையான விளையாட்டு நிறைய இருக்கு. சரி நான் ஒரு விளையாட்டு சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். நம்ம பேசாம அம்மா அப்பா வச்சு விளையாடுவோமா? அம்மா அப்பா வச்சு. ஆமா. உனக்கு வயசு சின்ன வயசு பத்தியா? நான் அப்பா, ஆ, நீ அம்மா, சரி இவங்க எல்லாம் பிள்ளைகள். சரி விளையாடுவோமா? ஆ ஆ. எனக்கு அந்த விளையாட்டுலாம் பிடிக்கலடா. அப்படியா? ஆமா. சரி, நீ என்ன ஒரு விளையாட்டு சொல்லு பாப்போம். சோறு பொங்கி விளையாடலாம். சோறு பங்கி விளையாடலாமா? ஆமா. சரி விளையாடுவோம். சோறு பொங்கி வைக்கலாமா வா விளையாடுவோம் என்று சொல்லி தோழன்மார்களை அழைத்து வந்து ஆ, சாதம் என்று சொல்லி ஆமாம்மா ஆற்று மணலை எடுத்து கொடுக்கின்றார், சாப்பிடுங்கள் என்று. சரி. தோழன்மார்கள் எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி பார்த்தார்கள் தோழன்மார்கள். ஏ கண்ணா, மண் சோறெல்லாம் நான் சாப்பிட விட்டப்பா, எங்க அம்மா அடிச்சு விடுவாங்க. மண்ணு சோறு இதுதான் சாதமடா. எனக்கு வேண்டாம்ப்பா, நான் சாப்பிடுறேன் பாருங்கடா. நீ சாப்பிடு, நாங்க சாப்பிடுவோம் அம்மா என்று சொல்லி சரி
கண்ணன் அப்படியே முதல்ல சாப்பிட்டாரு பாருங்க. ஆமா. பசங்க பார்த்தாங்க கண்ணன் சாப்பிட்டாச்சு நம்ம சும்மா இருக்கலாமா என்று எல்லா பசங்களும் வாங்கி சாப்பிடுறாங்க. சரி. அப்படி சாப்பிட்டுட்டு எல்லா பசங்களும் போய் வீட்டுக்கு போயாச்சு. சரி. கண்ணனுக்கு ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பசங்களுக்கு ஒரே மாந்தம், வயிற்று ஊத்தம், ஒரே கிரிச்சா. சரிதான். ஒரே சோவை. ஆமா, ஒரே காய்ச்சல். பிள்ளைலாம் துடிச்சிட்டு இருக்கு. அப்போ தாய்மார்கள்லாம் என்னன்னு பிள்ளைங்கிட்ட கேட்கும் போது ஆமாம்மா, கண்ணன் மண்ணை அள்ளி சாதம் என்று கொடுத்தானம்மா என்று சொல்கின்றார்கள். பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தார்கள். அக்கா என்ன தங்கச்சி, இந்த கண்ணன் செய்யற வேலையை பாத்தியா? ஆமாக்கா, மண்ணை அள்ளி சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் பாரு. கொடுத்துருக்கான். அசோத இடத்துல போய் சொல்லலாமா? சொல்லுவோம், வா வா வாங்கடி என்று பெண்கள் அத்தனை பேர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஆமாம்மா, அசோத இடத்துல வந்து சொல்கின்றார். என்னவா சொல்றாங்க? எம்மா அசோதை அம்மா, என்னடி எம்மா உன் மகன் கண்ணன் பண்ற வேலையை பத்தி அப்படி என்னடி பண்றான்? ஆற்று மண்ணை அள்ளி சாதம் சொல்லி சாப்பிட சொல்லிருக்கான் பிள்ளைங்களை. மண்ணள்ளி சாப்பிட சொன்னானா? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஒரே மோது மாத்தோம். ஏன் மைனி, வயிறு எப்படி இருக்கு பாரு. உன் பிள்ளைகளும் ஒன்னே மாதிரி இருக்கு. நீனு எது கிடைச்சாலும் வாயில போட்டு விழுங்குதா, அது மாதிரி அவனும் எது கிடைச்சாலும் வாயில போட்டு விழுங்கிருதா. அது நான் என்ன பண்ண முடியும்? வாயில போட்டு அவங்கள என்ன விழுங்குவாங்க? உன் மகன் கண்ணன் தான் சாப்பிட வச்சிருக்காங்க. ஆமா, கண்ணை வாயில போட்டு அள்ளி போட்டு கம்பு வச்சு வச்சு குத்தியா விட்டா. கம்பு வச்சு குத்தலாமா? சாப்பாடு அள்ளி சாப்பிடன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அவன் சாப்பிட்டுருக்கான், இவனும் சாப்பிட்டுருப்பான். ஆமா, சரி என்னன்னு கேட்டுற வேண்டியதான். கண்ணா, அம்மா வாடா. என்னம்மா, ஏன்டா இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க நீ? என்னம்மா செய்தி? டேய், இந்த பெண்கள்லாம் எதுக்கு வந்திருக்காங்க பாத்தியா? எதுக்கு வந்தாங்க? அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீ மண்ணை வாங்கி வாரி கொடுத்துருக்க. நான் ஒருபோதும் கொடுப்பேன் அம்மா. ஏன்டா இப்படிலாம் பண்ற நீ? நான் கொடுக்கல. அவ்வளவு பசங்களும் ஒரே வயிற்றுல இருந்துகிட்டு இருக்காங்க. போயிட்டு போறான்னு வயிற்று ஊத்தம், ஒரே வாந்தி, பேதி, மதிமயக்கம் சொல்றாங்க. அப்படியா? ஆமா. சரி அம்மா, நம்ம வீட்டுல என்ன இல்ல. நீ மண்ணையில உண்டாயாடா? நான் சாப்பிடலம்மா. நீ வாயை திறந்து காட்டு. நான் சாப்பிடவே இல்லம்மா. ஆமா என்று கண்ணனிடம் கேட்கின்ற போது கண்ணன் வாய் திறந்து காட்டுகின்ற போது அங்கு வாய்க்குள்ள 8 மலை 7 கடல் 7 உலகத்தையும் கண்ணிலே கண்டார். பார்த்தார் கண்ணன், நம்முடைய தாய் அசோதையானவள். அவள் கண்ணிலே கண்டது அத்தனை மறந்து போக கடவுள் நினைக்கின்றார். அசோதையானவள் மறந்து போகின்றார். அது மட்டுமா, இப்படியாகவே அட்டகாசம் செய்தது மட்டுமல்லாமல் ஒரு நாள் சமயம் தோழன்மார்களை அழைக்கின்றார். இரவு நடிச்சாம வேலையானது. பால்மோர் வெண்ணை திருடி சாப்பிடுறது இவர் பழக்க வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி இருக்கு. இதை அறிந்தால் கோய்பான்கள் அத்தனை பேர்களும் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசினாங்க. ஏடி அக்கா, என்ன தங்கச்சி, தினமும் ராத்திரி வேளையில ஏதோ ஒரு திருட வந்து திருடிட்டு போறாண்டி. ஆமா அக்கா, என் வீட்டுல இந்த பால்மோர் வெண்ணை எதுவுமே காணல. உன் வீட்டுல பால்மோர் வெண்ணை காணலையா? ஆமாடி. ஏக்கா, உன் வீட்டுல என்ன தடி காணல? தயிர காணலடி. உன் வீட்டுல தயிர காணலையா? ஆமா. அடியா, உன் வீட்டுல வெண்ணே காணண்டி. வெண்ணே போயிட்டா? ஆமா. ஏக்கா, என் வீட்டுல என்ன பேருக்கு தெரியுமாடி? என்னடி? ஏடி அக்கா, என் வீட்டுல நான் இந்த இது வச்சிருந்த பாத்துக்கா. ஏக்கா, தயிர் தயிர் கயிறு. ஆமா, ஒரு 10 லிட்டர் தயிர் மொத்தமா ஒரே பானையில வச்சிருந்தேன். சண்டால பாய் மட்டும் எவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாடி? 10 லிட்டர் தயிராடே வச்சிருந்த? ஆமாக்கா. யாருக்கு ஒரே பானையில வச்சிருந்த நீ? நாளைக்கு விக்கிறதுக்காக வச்சிருந்தேன். விக்கிறதுக்கு வச்சதா? நாளைக்கு மோராக்கி வித்துறலாம்னு சொல்லி வச்சிருந்தேன். ஐயோ பாவம். சண்டால பாய் மட்டும் இல்ல, எதை எடுத்துட்டு போயிட்டேன். என்ன இந்த கண்ணன் தாண்டி களவு செஞ்சிருப்பான். சரியாக சொன்னேக்கா, கண்ணனை தவிர வேற யாருமே கிடையாதுடி. கண்ணன் தாண்டி வீடு விடா சென்று களவு. அசோதைகிட்ட போய் சொல்லிடலாமா? அப்படி ஆகட்டும், வாங்கடி போகலாம். போவா. கோபிவா பெண்கள் அத்தனை பேர்கள் ஒன்று கூடி வருகின்றார்கள் அசோதை இடத்துல. ஆமாம்மா. அடியே அசோதை அம்மா. யாரடி அது? எம்மா அசோதை அம்மா. என்ன உன் பிள்ளை கண்ணனே எங்கம்மா? என் பிள்ளை கண்ணன் தானே. ஆமா, என் பிள்ளை கண்ணன். தினந்தோறும் எங்க வீட்டுல இரவு நேரத்துல பால்மோர் வெண்ணை திருட்டு போகுதுமா. சரி, உன் மகன் கண்ணன் தான் அழைச்சிட்டு போய் இருப்பான். அடியே, என் பையன் கண்ணன் களவெடுத்தான்னு சொல்றீடி. ஆமா. ஏடி, நான் ஒரு நாள் விடாம அவளாவது கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளாவது என் பிள்ளை கையும் களவும் பிடிச்சிருக்கலாடி. அதனால அவனை கையோட பிடிச்சு கொண்டாங்கடி. நான் என்ன பாக்குறேன், கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்தாதான் நம்புவீங்களோ? கண்டிப்பா கண்டிப்பா. நாளை தினம் பாருங்கடி, நீங்க நல்ல ஒரு எங்க அண்ணன் பொண்டாட்டியா இருந்தா நீங்க நாளை கையோட பிடிச்சு வாங்கடி என் பிள்ளைய. கால்கள் 20 தினம் தானே அது. 2 நாட்கள் கழித்தது. ஆமா. இரவு மாலை பொழுதானது. பார்த்தார் கண்ணன் தோழன்மார்களை பார்த்து சொல்கின்றார். என்னமா சொல்லுகிறா? அடியே தோழன்மார்களே. என்ன என்ன? டேய் தோழன்மார்களே. என்ன கண்ணா? இரவு நேரம் ஆகிட்டதுடா. ஆமாப்பா. நாம தினமும் போய் சாப்பிட்டு வருவோம்ல. அப்பா, அதே மாதிரி இன்றைக்கும் பால்மோர் வெண்ணை திருடி சாப்பிட போகலாம்டா. அப்படி சொல்றியாப்பா?
சரி கண்ணா அப்படி ஆகட்டும் போவோம் போகலாமா? போய் வருவோம்ப்பா வாருங்கள் போகலாம் என்று இங்கு கண்ணன் தோழமார்களை திரட்டி கொண்டு வருகின்றார். ஆமாம்மா பார்த்தார் இந்த கோய்வபன்கள் அத்தனை பேர். ஏடி அக்கா, என்ன தங்கச்சி இந்த அசோதை என்ன வார்த்தை சொல்றா பாத்தியா? ஏடி கையுங்களமா பிடிச்சு கொண்டு நிறுத்தினா தான் இந்த அம்மா நம்புவாங்களாம். ஆமா எடி என்ன இன்னைக்கு கட்டாயம் இரவு நேரத்துல ஆமா முழிச்சிருந்தே கண்ணனை கைப்பிடியா பிடிச்சாகணும்டி. சரியாக சொன்னாங்க அப்படியே செய்வாண்டி பிடிச்சினைக்கு கண்ணனை கெட்டி போடணும்டி. அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பால் மோர் வெண்ணெய் தயிர் அத்தனை எடுத்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வாங்கடி. அப்படி ஆகட்டும் அக்கா என்று தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு இவர் வருகின்ற போது சரி இந்த முத்தாச்சி கோய்வாபன்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆமாம்மா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பால் மோர் வெண்ணெய் எடுத்துக்கொண்டு அவர்கள் முத்தாச்சியின் வீடுதனில் வந்து சேர்ந்தார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ முத்தாச்சி சொல்கின்ற எடி என்ன நாம எல்லாரும் முழிச்சிருந்தே கண்ணனை கைப்பிடியா பிடிக்கணும்டி. சரியாக சொன்னாக்கா. அதனால முழிச்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிடி பார்க்கலாம். முழிச்சிருந்து கண்ணனை பிடிக்கணும் அவ்வளவுதானே. ஆமா வேற ஒண்ணு வேண்டாம். பேசாம ஒரு கோணியல் ஊசி எடுத்து ரெண்டு கண்ணையும் தரக்கு ஒவ்வொரு குத்திட்டானே. உன் கண்ணுல குத்து மாடி கூறு கட்டவள கோணியல் ஊசி எடுத்து கண்ணுல குத்துனா கண்ணு தெரியாம போயிராதா? கண் தெரியாதா? ஆமா. ஏடி அக்கா அப்ப நீ முழிச்சிருக்க ஒரு வழி சொல்லு. ஏடி பல்லு இல்லாதவங்களுக்கு பட்டாணி கடலை, சரி பல்லு இருக்கவங்களுக்கு பொறி கடலை இப்படி வாங்கி கொடுத்தா விடிய இருக்கலாடி. நல்ல யோசனை சொல்லி. பல்லுதான் இல்லடி பட்டாணிகள் எப்படி கடிச்சு விடுவாங்க? ஊனை வச்சு உதங்கிட்டுடப்பா. ஊனை வச்சு உதறிச்சுட்டே இருப்பாவளோ கரைச்சலே இருக்காது விடிய விடிய. ஆமா உனக்கு இருக்கலாடி. சரி நீ ஒரு ஐடியா சொல்லு பாப்போம். நானாடி நாம எல்லாரும் பாட்டு போட்டி வச்சு விளையாடலாம்டி. சரியான ஐடியாக்கா. அது வேண்டாமா? விளையாடுவோம். நீ ஒரு பாட்டு படி, அதுக்கப்புறம் அவ ஒரு பாட்டு படிப்பா. சரி அதுக்கப்புறம் அந்த இவ ஒரு பாட்டு படிப்பா. சரி அப்படி ஆகட்டும். ஆஹா அதனால ஆளுக்கு ஒரு பாட்டு படிச்சு விளையாடலாம்டி. நல்ல யோசனை. அப்படிதான் அது நல்ல விளையாட்டு தான். ஒரு ஐடியா சொல்லம்மா. இப்படியாகவே முத்தாச்சி கோபமன்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாம்மா இன்னைக்கு எப்படியாவது முழிச்சிருந்து கண்ணனை கைப்பிடியா பிடிக்கணும், பிடிச்சாகணும்டி. இப்படி இவர்கள் இருக்கின்ற போது ஆமா கண்ணன் தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு வீடு வீடாக வந்து வருகின்றார். சரி அத்தனை வீடு மூட்டப்பட்டிருக்குது. ஆமாம்மா கடைசியா மாமி முத்தாச்சி வீடு திறந்து இருக்குது. சரி பார்த்தார் கண்ணன். என்னமா செய்கிறா? டேய் தோழன்மார்களே என்ன இங்க பார்த்தியா எல்லா பெண்களும் எங்க வந்திருக்காங்கன்னு? மொத்தமா கூடி இருக்காங்கப்பா முத்தாச்சி. மாமி முத்தாச்சி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாரு. ஆமாண்ணே பார்த்தியாடா கண்ணா எல்லாரும் முழிச்சிருக்காங்களே, என்ன காரணம்? என்ன வேற என்ன நம்ம போவோம் தைரியத்தை களவாடுவோம். கைப்பிடியா நம்மள பிடிக்கலாம் நினைச்சு இவங்க இருக்காங்க. கண்ணனை பிடிச்சு இவர்கள் நம்மை பிடிப்பதா அதானே என்று எண்ணம் கொண்ட கண்ணன் பார்த்தார். என்னம்மா அத்தனை பேர் முகத்திலையும் மூதேவி வெடிகின்றார். எல்லாரும் தன்னை மறந்து நித்திரை செய்தவர்கள். அப்படியே என்ன வெத்தலை போட்ட பாட்டி வெத்தலை போட்ட மாதிரியே தூங்குறாங்க. பக்கத்துல இருக்கா தலையில கைய வச்சிட்டு இருந்தவா அப்படியே தூங்கிட்டு இருக்கா. தலையில ஏன் கை வச்சுட்டு இருக்கிற? ஏன் பாக்குறதுக்குதா? வாய வளர்ந்துகிட்டு அப்படி கொட்டாய் விட்டு பாட்டி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலரை பாத்தீங்கன்னா அப்படி இப்படி எட்டி மேல பார்த்தாங்க பாத்தீங்களா உரிய அப்படியே இருந்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கண்ணனுடைய மாளிகை. எல்லாரும் அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வருகின்ற போது அங்கே எங்க முத்தாட்சியானவள் 7 உரி கட்டி தொங்க போட்டிருக்கிறாங்க. பார்த்தார் கண்ணன். கைப்பிடியா பிடிக்கணும்னு சொல்லி அத்தனை உரி கட்டி தொங்க போட்டிருக்கீங்களா? தோழன்மார்களே இன்றைக்கு எப்படி இதை சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா எனக்கு இது உரி கட்டி போட்டுக்கிறது எட்டாது அல்லவா? அதனால ஒருவன் மேல் ஒருவனாக ஏறி இருந்து உரி எடுத்துடலாம்டா. சரியாக சொன்னாய் கண்ணா. அப்படியே எடுத்துருவோம். வைக்கலாமா? எடுத்துருவோம். நீ முதல்ல குனிஞ்சு நில்லு. நான் முதல்ல குனிஞ்சு நிக்க. எல்லாரும் மேல ஏறினுங்க. அதானே அதுக்கு மேல அவளை ஏறி விடுவோம். விட்டுருவோம். நீ அவன் மேல ஏறி நின்னு. சரி சரி இழிப்ப பாரா ஏறிட்டாலும் உனக்கு. இப்படியாகவே மேல் ஒருவராக ஏறினார்கள். அடிச்சுட்டே உருவிட்டா அத்தனையும் பொலபொலன்னு கீழே விழுந்தது. பார்த்தார் இனிமே மாமி முத்தாட்சி எழுப்பாம போலாமா? கண்டிப்பா எழுப்பாம போக கூடாது. இந்த போது முத்தாட்சியானவ கண் விழித்து பார்த்தார். ஆமாம்மா. டேய் ஏடி தொழில்மர்களே என்ன பூச்சை பிடிக்கடி பூச்சை பிடிச்சாச்சு. கள்ள பயல மாட்டிக்கிட்டா. கண்ணை தண்டி களவு செய்திருக்கிறான். கைப்பிடியா பிடிங்கடி இவனை. பிடிச்சாச்சு. அசோதை என்ன சொல்லிட்டு இருந்தா? கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வந்தான்ல. அதானே என்னன்னு பாத்துருவோம். அடியே பெண்களே குண்டு உரல்ல கட்டி வைங்கடி இவனை. அப்படி சொல்லுங்க அக்கா. யாரெல்லாம் மோதிரம் போட்டிருக்கீங்க? எல்லாரும் போடுறதா இப்போ ஒண்ணே காணல. மோதிர கை கொண்டு கண்ணன் தலையிலே ஓங்கி ஒரு கொட்டு வைங்களே. ஓடு அப்படி.
கண்ணன் மோதிரை கைகொண்டு அங்கு கொட்டுப்பட்டதினால் ஆமாம்மா என் பெருமாளுக்கு தாமோதிர பெருமாள் என்ற திருநாமம் வந்ததாம். சபாஷ். இப்படி கண்ணனை கைப்பிடியாக கட்டி வைத்துவிட்டு ஆமாம்மா வருகின்றாள் முத்தாட்சி கோய்பவன்கள் அத்தனை பேர்களும். சரி அசோதை இருக்கக்கூடிய இடம் வந்து சேருகின்றார்கள். அடியே அசோத யாரடி அது? எண்டி அசோத. மைனி வாங்க, மூத்த மைனி வாங்க, சின்ன மைனி வாங்க, இளைய மைனி வாங்க, நடுல மைனி வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் தான் வந்திருக்கிறோம்மா. அடியே அசோத என்ன கள்ள பிள்ளை வச்சவளே கதவு கள்ள பிள்ளை பெற்றவளே கதவு இரண்டு பிள்ளை வச்சவளே திறந்திடுவாள். பிள்ளை பெற்றவளே திறந்திடுவாய். கள்ள பிள்ளை பெத்தவள கள்ள பிள்ளை பெத்துட்டு நீ வாய் பேசாதடி. என்னடி வார்த்தை பேசுற? நீ தாண்டி கள்ள பிள்ளை பெத்தவ. கள்ள பிள்ளை பெத்தவளன்னு சொல்லி உனக்கு அறிவு இருக்காடி? என் புருஷன் மலை மாதிரி இருக்காரு. என் புருஷன் மலை மாதிரி இருக்கும்போது நீ கள்ள பிள்ளை பெத்தவள நீ எப்படி இருக்காப்பா? எப்படி நீ சொல்லலாம்? இதாண்டி வா புருஷன். ஆமா மலை மாதிரியா இருக்காடி. ஆமா ஆமா அது அவரு இஷ்டம் போயிட்டு வர நீ அத பாக்க இல்ல. உன் புருஷன் சொன்னால அதனால கேட்டுட்டு. என் புருஷன் தான் இருக்கும்ல நீ. ஏடி உன் பிள்ளை கள்ள பிள்ளைன்னு சொன்னா உன் மைந்தன் களவு செய்தவன் என்று சொன்னடி. அப்படி சொல்லுவாந்தியா? அதுதான் கள்ள பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படின்னு விவரமா சொல்லு. அதை விட்டு நீ தப்பாலாம் ஏன்டி யோசிச்சுட்டு இருக்க? ஏடி அக்கா மைனி நீங்க சொல்லலாம் தப்பு இல்ல. சரி இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க உன் கண்ணன் களவு செய்ய மாட்டான்னு சொன்னீங்கல்லவா? ஆமா. கண்ணனை கைப்பிடி அப்படி தாங்க குண்டு உரல்ல கட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன் மகனே? ஆமா நீங்க ஆமா குண்டு உரல்ல கட்டி வச்சிருக்கீங்களா? கட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். அடியே அண்ணா பாரு ஜப்பரம் மஞ்ச கட்டில படுத்துக்க யாரு பாருடி? ஆமா கட்டில்ல படுத்திருக்காரா? ஆமாடி அது யாருன்னு பாரு. அது யாரு? கண்ணன் தண்டி. கண்ணனா படுத்திருக்கா? ஏடி கண்ணன் தான் இங்க வந்திருக்கான்டி. நம்ம அங்க கட்டி வச்சிருந்தோம்லடி. ஆமா கட்டி வச்சிட்டு வந்தோம்லடி. இங்க எப்படி வந்தான்? என்னடி வந்தான்னு தெரியல அக்கா. ஆமா ஏடி அக்கா என்ன கண்ணன் ஒரு பொல்லாத பிள்ளை அக்கா. நல்லா பாத்தியாடி? அக்கா நான் பாத்துறேன்டி கண்ணன் படுத்திருக்கான் பாரு. கவட நாடகண்டி. ஆமாக்கா வந்திருப்பான்டி. வந்திருப்பா. ஏம்மா அசோதே உன் பிள்ளைய கூப்பிடு கேளு. கூடவா? ஆமா. ஏ மைனி என்ன? கண்ணா இங்க வாடா. என்ன உங்க அத்தை கூட்டிருக்கங்க வா. வர்றேன். ஏ மைனி என் பிள்ளைய பத்தியா? ஆமா அவ்வளவு அழகா தூங்கி பிடிச்சு வந்துகிட்டு இருக்கான். நீ உரல்ல பிடிச்சு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி உனக்கு அறிவு இருக்கா? ஆமாடி நாங்க எல்லாரும் சேர்ந்தா உரல்ல கட்டி வச்சோம். அப்ப இது யாருடி? களவு செய்தானா இல்லையான்னு மேல கேளுடி. அவன் களவு செய்தான் நீங்க பிடிச்சு கட்டி வச்சீங்கல்ல? ஆமா. அவன் இங்கெல்லாம் இருக்கான். தானே. அப்புறம் எப்படி களவு செய்ய முடியும்? உங்கள களவு செய்யலன்னு சொல்றியோ? இல்ல ஒரு நாள் இருக்க முடியாது. அவன் தான் பால் மோர் வெண்ணெய் அத்தனையும் தினமும் திருடி சாப்பிட்டு வந்திருக்கான். மைனி நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு நம்பவே முடியல. இப்பதான் சொன்னீ பிடிச்சு கட்டி வச்சிருக்கா அப்படின்ட்டு. களவு செய்து பால் மோர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு வந்தா என்று சொல்கின்ற போது கண்ணன் சொல்கின்றார். என்னமா சொல்லுகிறா? அம்மா என்னடா இவங்க எல்லாம் என்ன குறை சொல்லுறதுக்கு வந்திருக்காங்க. ஆமாப்பா. அவன் எப்படி பட்டவங்க தெரியுமா? எப்படி பட்டவர்களப்பா? பொல்லாத கோபி மாரம்மா. பொல்லாத கோபி மாரம்மா. இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்கிறார். சும்மா பொல்லாத கோபி மாரம்மா. பொல்லாத கோபி மாரம்மா. பொல்லாத கோபி மாரம்மா. இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்கிறார். சும்மா
குறை சொல்வதற்கு வந்திருக்காங்க பாத்தீங்களாம்மா? ஆமா கண்ணா. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்படிப்பட்டவங்கப்பா? பொல்லாத கோபிமார்கள்மா. கண்ணா எனக்கு நல்லாவே தெரியும்பா இவர்களெல்லாம் மோசமான பெண்கள்னு. அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஊத்தநாத்தவன்னா எனக்கு என்னமா தெரியும் கண்ணா? அவங்க வீட்ல இருக்கக்கூடிய வெண்ணெய்கள் எல்லாம் ஊத்தநாத்தம் பிடிச்சவனன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சு? அதானே அவங்க மக ருக்கு கொண்டு வந்தாம்மா. ஒரு ருக்கு கொண்டு வந்தாளோ? ஆமா. சபாஸ். எப்பா அப்ப ஏடி பாத்தியலாடி? ஆமாடி. ஐயா பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாத்தியா? இவங்க எல்லாம் 1 லிட்டர் பாலுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி ஊத்து விப்பாங்கம்மா. ஆமா பொல்லாத கோபியர்கள்மா. அவங்கிட்ட உண்மை என்ன எதுவுமே இருக்காதுமா. அவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்கம்மா. கண்ணா நான் எப்படிதான் நம்புவேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அதனை என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா? நல்லா தெரியும்பா. நீ நம்பாதீங்கம்மா இவங்கள. நீ எப்படிப்பட்டவன்? எவ்வளவு அற்புதமான பிள்ளை. உன்னை போய் இவங்க இப்படி அவளாது கொண்டு வரலாமா? அதானே. அடியே ஊத்தநாத்த வெள்ளையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதானே. வந்த வழியே வந்து ஓடிருங்க. கோய்பா பெண்கள் அத்தனை பேர்களும் அந்த இடத்தை விட்டு செல்கின்றார்கள். ஆமாம்மா. அப்படி இருக்கின்ற போது பார்த்தார் கண்ணனானவர். என்னமா செய்கிறா? அம்மா இவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கவும் இந்த அசோதை பார்த்தார். என்ன ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாளா வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க இந்த பெண்கள். பிரச்சனை தான் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா அம்மா கண்ணனை இனிமே இந்த இடத்துல நம்ம வைக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. இவன் மறுபடியும் ஏதாவது அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் ஐயா என்று எண்ணம் கொண்ட அசோதையானவள் பார்த்தார். என்னமா செய்கிறா? மகனே கண்ணா, அம்மா தகப்பன் தொழில் செய்யாதவருக்கு தலையளவு பஞ்சம் சொல்வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. குல தொழில் செய்யாதவருக்கு கோடி பஞ்சம் சொல்வாங்க. சரியாக சொன்னீர்களம்மா. அதனால உன்னுடைய தந்தை நந்தகோன் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆவினைகள் நிறைசாய்க்கக்கூடிய வேலையை நீனே செய்து வா. அப்படி ஆகட்டும் தாயே. அம்மா நாவினங்கள் மேய்க்க வேண்டுமாரா? நீங்கள் எனக்கு நான் கேட்கின்ற சாதனங்கள் அத்தனையும் தர வேண்டும் தாயே. அம்மா அம்மா கையெறிவாள் ஒன்று வேண்டும். சரி கட்டுச்சோறு ஒன்று வேண்டும். காலிலே போடுவதற்கு செருப்பு 2 வேண்டும். இதோ அம்மா கொடுங்கம்மா. சரியப்பா. பழைய அமுது ஊர்கா தர வேண்டும் அம்மா. நல்லது. எல்லாம் தந்தீங்கன்னா நான் போய் மாடுகளை நிறை சாய்த்து வருகிறேன் தாயே. இப்படியாகவே அம்மா கண்ணனுக்கு ஆயுதங்களை கொடுத்து மகனே ஆபரணங்கள் நிறை சாய்த்து வா என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றாள் அசோதையானவள். ஆமாம்மா. இப்படி கண்ணன் அசோதை இடத்திலிருந்து விடைபெற்று ஆயர்வாடி வட்டணத்திலே இருந்து கொண்டு வருகின்றார் வழிநடையாக. கண்ணன் எங்கே வருகிறார் வாருங்கள். எங்கே அம்மா வருகின்றார். உமைக்கு தமையன்னார் ஆயர்வாடியே உள்ள பசுக்களை திரட்டி கொண்டு உமக்கு தமையனாராயர்வாடி உள்ள பசுக்களை திரட்டி கொண்டு அவர் கொம்போ பசுக்களை திரட்டி கொண்டு குளிர்ந்த நிழலிலே கூட்டம் செய்வார். பசுக்களை திரட்டி கொண்டு ஆயர்வாடி வட்டணத்துல இருந்து கொண்டு ஆபரணங்கள் ரைசாய்த்து பாவனையாக கண்ணன் வந்து கொண்டிருக்கின்றார். ஆபரணங்கள் ரைசாய்த்து கொண்டு இவர் கண்டகி என்னும் ஆற்றின் கரையோரத்தில் இவர் ஆவணங்கள் ரைசாய்த்து கொண்டிருக்கின்றார். இவர் ஆவணங்கள் ரைசாய்க்கக்கூடிய பாவனை எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி அம்மா இருக்கிறது? ஒரு போர்வை போர்த்தினால் குளிர் தாங்காது என்று 2 போர்வை போர்த்தி இருக்கின்றார். ஒரு கையில சீங்குழல், மற்றொரு கையில் தடிக்கம்பு. பசி வேளையில் அமுது உண்பதற்காக கடைக்காலில் கொஞ்சம் வளையமது. இப்படி ஆவணங்கள் ரைசாய்த்து கொண்டிருக்கின்றார் ஆற்றின் கரையுரத்தில். இப்படி இவர் இங்கே ஆவணங்கள் ரைசாய்த்தவனாக இருக்கின்ற போது அங்கே கொலை செய்யும் வேடனை கண்டால் புள்ளிமான் எப்படி ஓங்கி ஓடுமோ அதே பாவினியாக அரக்கனுக்கு பயந்தவர் போல் பரம கடவுளானவரை பரித்தகள் வரைக்கு பயந்தவர் பயந்த
இப்படியாக ஆமாம்மா இங்கே கண்டகி என்னும் ஆற்றின் கரை ஓரத்திலே ஆவணங்களை ரைசாய்த்து கண்ணன் நின்று கொண்டிருக்கின்ற போது ஆமாம்மா அங்கே கொலை செய்யும் வேடனை கண்டால் புள்ளிமான் எப்படி ஓங்கி ஓடுமோ அதே பாபினியாக அரக்கனுக்கு பயந்தவர் போலாக பரம கடவுள் தொங்கல் நடை நெட்டோட்டமாக ஓடி வருகின்றார். தொங்கல் நடை நெட்டோட்டம்னா தொங்கல் நடனா கொஞ்சம் ஓடுறது, பறவை நிக்கிறது, பறவை இளப்பாடுறது, பறவை ஓடுறது, இதான் தொங்கல் நடை. இப்படி ஓடோடி வருகின்ற போது இங்கே ஆவணங்கள் ரேசாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் பார்த்தார். என்னமா செய்கிறா? ஆஹா, கூப்பிடும் தூரத்துல ஒரு ஆள் ஓடி வந்துட்டு இருக்காரு. அதானே யாராக இருக்கலாம்? நமது மைத்துனர் போல் தெரிகிறது. தங்கச்சி மாப்பிள்ள மாதிரியே தான். அவர் எங்க ஓடி வராரு? அதானே பார்வதி நாயகன் தான் வருகின்றார். அதானே என்னவென்று தெரியவில்லையே. கிட்ட வரட்டும், பாத்துக்கலாம். அருகிலே வருகின்ற போது பரமன் என்பதை நினைத்தார் வரந்தாமனாகிய கண்ணபெருமாள். ஆமாம்மா. ஆகா, அத்தான் தான் தொங்கல் நடை நெட்டோட்டமா ஓடி வர்றாரு. கண்டிப்பா. ஏன் இவ்வளவு வேகமா அந்த மனுஷன் ஓடி வர்றாரு? இப்படி வருவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? அருகிலே வரட்டும், பார்த்துக்கிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது அருகிலே வருகின்றார் பரம கடவுள் ஆனவர். ஆமாம்மா. பார்த்தார் மாயவனாயன் பெருமாளானவர். ஏ அத்தா, வாருங்கள். இவ்வளவு வேகமாக ஓடோடி வருகின்றீர்களே, இந்த வனவாச கருங்காட்டில் இழைத்து வருவதென்ன மைத்துனரே? இவ்வளவு வேகமா ஓடி வர்றீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நான் பட்ட பாட மைத்துடா, இந்த சண்டாள வல்லரக்கன் பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சண்டாளி பிரம்மராட்சதன் என்று சொல்லக்கூடிய வல்லரக்கனுக்கு தூண்டு விரலுக்கு தலையர்படியான வரத்தை கொடுத்தேன். மைத்துடா, தூண்டு விரலுக்கு மைத்துடா, எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வர்றீங்க? உங்க நெத்தில எல்லாம் நிறைய எட்டி பிடிச்சிடுவாங்களா ஓடுனா மட்டும்? நீர் பூசக்கூடிய நெற்றியெல்லாம் வளைஞ்சிருக்குது. கழுத்துல இருக்குதுமே உத்தராட்ச மாலை, அத காணையில. அப்ப தலையில இருக்குமே ஒரு பாம்பு, சிரசுல இருக்கக்கூடிய பாம்பு, அதே காணையில. இப்படி வெக்கு வெறுமா ஓடி வர்றீங்களா? என்ன காரணம்? பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மராட்சதன் என்று சொல்லக்கூடிய வல்லரக்கனுக்கு தூண்டு விரலுக்கு தலையறுபடியான வரத்தை வாங்கி கொண்டு போனார். சரி, அத்தான் எனது சிரத்தை அறுப்பேன் என்று அதோ தெரிகிறது பாருங்கள், செவ்வரல் செடிகள். அதுவரை வரையிலும் விரட்டி வந்தார். சுண்ட செடி வரைக்கும் விரட்டி வந்தாரா? ஆமையா. அத்தா, அந்த செவ்வரளி மலரிலே நான் வரைந்து கொண்டேன். நீங்க எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவர்? ஆமா, வீராதி வீரன். நீங்க அந்த சுண்ட செடிகளை மறைஞ்சிருக்கீங்களே. மைத்துனா, என்ன அந்த அரக்கனுக்கு பயந்து ஓடி வந்தேன்னு சொல்லிக்கிட்டீர்களே அத்தா? ஆமா. உங்களுக்கே நல்லா இருக்குதா இது? ஏன் அப்படி கேக்குறீங்க? அரக்கனுக்கு பயந்து ஓடி வருவீங்களா நீங்க? எதற்காக அப்படி சொல்றீங்க நீங்க? நீங்க உலகத்துக்கே வடிவிலக்கக்கூடிய வரம்பொருள் அல்லவா? இருக்கட்டும் ஐயா, வரத்தை நான் தானே கொடுத்தேன் அவனுக்கு. வரத்தை கொடுத்து விட்டு நாமளே அடிக்க முடியுமா? முடியாது மைத்துனா. ஒருவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டு அவன் வயிற்றுல அவனை கட்டி எடுத்து குத்த முடியுமா ஐயா? முடியாது. அதனாலதான் ஓடி வந்திருக்கிறேன் மைத்துனா. அதனால ஓடி வந்திருக்கீங்களோ? ஆமாய்யா. சரி, என்னை நாடி தாங்கள் வர வேண்டிய காரணம் என்ன? மைத்துனா, என்னை கொல்வதற்காக விரட்டி வந்த வல்லரக்கனை சரி நீங்கள் தான் எப்படியாவது சென்று தலையை அறுக்க வேண்டும் மைத்துனா. நான் சென்று வல்லரக்கனை தலையறுத்து வர வேண்டுமா? ஆமாய்யா. நானா சென்று அரைக்க வேண்டும்? கண்டிப்பாக. சரி, இருக்கட்டும். அப்படியானால் நான் சென்று அந்த அரக்கனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவினங்கள் அத்தனையும் தாங்கள் நிறைசாக்க வேணும். இந்த ஆடு மாடு ஒண்ணுக்கு ஆகாது, சொந்த சொல்லை கேட்காது. கள்ள மாடு விழு. இந்த மாடு ஆடுகளை நான் கஷ்டப்பட்டு ஒப்பேத்துறேன், நீங்க ஒப்பேத்து பாருங்க. நீங்க கவலைப்படாங்க. உங்க ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு ஒரு நல்ல ஆளை பார்த்து மாடு மேய்க்க வைக்கணுமா? அப்ப ஒரு நல்ல ஆளை பார்த்து அரக்கனை கொண்டுருங்க. அப்படி சொல்ல வரையும்? ஆமா. ஐயோ மைத்ரா,
அரக்கனை கொல்வதற்கு உங்களை தவிர வேற ஆள் முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப என் ஆடு மாடை மேய்க்கிறது யாரு? நான் என்ன செய்யணும் சொல்ல வரீங்க? நீங்கள் தான் என்னுடைய ஆவணங்கள் நிறைசாய்க்க வேண்டும். ஓஹோ. அப்படி நிறைசாய்த்தீர்களேயானால் நான் சென்று அரக்கனை கொண்டு வருகின்றேன் என்று சொல்கின்ற போது மாயவனாகியன் பெருமாள் வார்த்தை கேட்டு பரமக்கடவுள் சொல்கின்றார். என்னம்மா சொல்லுகின்றார்? என் மைத்துனா மாயவா, என்ன என்னை பார்த்து ஆவணங்கள் நிறைசாய்க்க வேண்டும் என்று சொல்கின்றீர்களே. உண்மை போலாக மடையரல்லோ மாடுமைப்பார், மடையரல்லோ மாடுமைப்பார், மாடுமைப்பார் மகாதேவன் மாடு மேய்ப்பேனோ மேய்ப்பேனோ. மடையரல்லோ மாடுமைப்பார், மடையரல்லோ மாடுமைப்பார், மாடுமைப்பார் மகாதேவன் மாடுமைப்பாரோ மேய்ப்பாரோ. இடையரல்லோ மாடுமைப்பார், இடையரல்லோ மாடுமைப்பார், இந்த ஈசன் மாடு மேய்ப்பாடோ. இந்த ஈசன் மாடுமைப்பாரோ. ஆயரல்லோ மாடு மேய்ப்பார், ஆயரல்லோ மாடுமைப்பார். ஆதி ஈசன் மாடு மேய்ப்பேனோ மேய்ப்பேன். இடையரல்லோ மாடுமைப்பார், இடையரல்லோ மாடுமைப்பார், மாடு மேய்ப்பார் இந்த ஈசன் மாடுமைப்பேனோ மேய்ப்பேனோ. மைத்துனா மாயவா, ஆஹா. என்ன பார்த்து மாடு மேய்க்க சொல்கின்றீரே, ஆமையா. உமைக்கே நியாயமாக தெரிகின்றதா? ஏனையா அப்படி சொல்லுகிறீர்? நான் ஈசன் மகாதேவன், இருக்கட்டும். மகாதேவன் மாடு மேய்ப்பானோ? அத்தான். உம்மை மாதிரி மடையர் தான் மாடு மேய்ப்பார், ஆஹா. இடையந்தை உம்மை மாதிரி இடையர் தான் மாடு மேய்ப்பார். ஓஹோ. இந்த ஈசன் ஒருபோதும் மாடு மேய்க்க மாட்டார். ஓ என்னையே என் பக்கத்துல நின்னுட்டு மாடு மேய்ப்பாரு. அதெல்லாம் முடியாது ஐயா, என்னால் மாடு மேய்க்க முடியாது. நீர் மாடு மேய்க்க முடியாதுன்னா என்னால அரக்கனை கொல்ல முடியாது. ஏன் மாப்பிள மாப்பிள அப்படி வாங்க வழிக்கு. ஏன் மாப்பிள, என்ன என்ன நீங்க தான் போய் அரக்கனை கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க மாடு மேய்க்க. மாடு மேய்க்கணுமா? ஆமாய்யா. யோ மாடு மேய்க்க சொல்கின்றீர்களே, சரி. நான் இந்த இடத்துல நின்னு மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன். ஆமா. அந்த அரைக்க வந்தா ஒரே போட்டு கொண்டு போட்டு போயிருவாய்யா. மைத்துனா, ஆஹா. நீங்க கவலையப்பட வேண்டாம். ஆமா. நீங்க அரக்கம் வரும்போது உங்களுக்கு அடையாளம் தெரியாது. எப்படி அடையாளம் தெரியாதுன்னு சொல்றீங்க? ஏன் தெரியுமா? ஆஹா. நீங்க தாடி வச்சிருக்க வச்சா தாடி. ஆமா. உங்க ரூபத்தை மாற்றி நீங்கள் இடக்கோலம் போட வேண்டும். சபாஸ். சரியாக என்று சொல்கின்ற போது பரம கடவுள் சொல்கின்றார். என்னம்மா சொல்லுகின்றார்? என் மைத்துனா மாயவா, என்ன இடக்கோலம் போட்டால் எனக்கு பொருந்துமா? பொருந்துமா? எந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? போடு போடு. எந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? முடியுமா? இடக்கோலம் போட்டா எனக்கு முடியுமா? பொருந்துமா? இந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? எந்த கம்பை இந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? எங்கே அரக்கன் வந்தார் ஆனால் ஓட சாட முடியுமா? தகதும் 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 இடபாண்டி வண்டரத்துக்கு இடக்கோலம் பொருந்துமா? டும் 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 டும். இடக்கோலம் இடக்கோலம் போட்டால் எனக்கு பொருந்துமா? பொருந்துமா? இந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? போடு போடு. எந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? இடக்கோலம் போட்டா எனக்கு பொருந்துமா? மாப்பிள்ள பொருந்துமா? இந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? இந்த கம்பை சுழட்டி பிடிக்க முடியுமா? என் மைத்துனா, அத்தா இடக்கோலம் போட்டா எனக்கு பொருத்தமா இருக்குமா ஐயா? அத்தா ஆஹா. உங்களுக்கு ரொம்ப அம்சமா இருக்கும். இடக்கோலம் எப்படி போடணும்னு சொல்றீங்க? இடக்கோலம் முதல்ல இந்த தாடி எடுக்கணும். ஆமா, தாடி எடுக்கணுமா? காடுகள் இருந்து தாடி எடுக்க தாடி முடியாது. தானே எனக்கு அழகு. இல்ல இல்ல தாடிய காடுல அப்படிங்க டவல் கொடுங்க. இத வச்சு தாடி சடைய அப்படி மறைச்சு கெட்டிக்கங்க. சரியான சொன்னீர்கள். கெட்டிட்டீங்களா? ஆமா. இது அப்படிங்க. இது என்னது? இது வந்து தடிக்கம்பு. இந்த தடிக்கம்பதுக்கு வலது கையில பிடிக்கணும். பிடிச்சுக்கிட்டா வலது கையும் சடைஞ்சிச்சுன்னா இடது கையில பிடிக்கணும். இடது கையும் சடைச்சிட்டுனா இடது கையும் சடைஞ்சிச்சுன்னா தோள்ல கையில போடணும். யார் பத்தி அடியில
படரிலன்னா தோல்ல தலை சாச்சு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம் என்ன? அம்மா சரியாக சொன்னாங்க மைத்துனா. அதுவும் ஜலஞ்சிச்சுன்னா பூமியில ஊன்றி நாடி கொடுத்து தலை சாய்த்து கொள்ள வேண்டியதான். ஆமா, நான் ஆடியை கொடுத்து அப்படி தலை சாய்ச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த நொண்டி மாடு வந்து கம்பல உரசும், நான் அடிச்சு பண்ணி குப்பர் அடிச்சு கீழே விழுவேன். நொண்டி மாடு கொம்ப சிலிப்பிக்கிட்டு தான் நிக்கு. அதான் எப்ப படுக்கலாம் இந்த அப்படிங்க கடைக்காளி சரி கொண்டாங்க. இது எதுக்கு? இது கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்டாலும் கிடைக்குமா? அம்மா என்ன கேட்டாலும் கிடைக்குமா? என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்ப நல்ல பாயாசம் கேட்டா கிடைக்குமா? நல்ல பாயாசம் கோயில போய் உட்கார விளையுது பாயாசம் கிடைக்கும். கிடைக்கட்டுமா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். வயிறு நிறையதுக்கு சாப்பாடு தான் கிடைக்கும். வேற என்ன வேணும்? பழைய மது இருக்கும். அது போதும், அது போதும். அத்தான் இதோ அப்படி எங்கள் சீங்குழல். சீங்குழல் இதுல 7 தோரம் இருக்க. சீங்குழல வாயில வைத்து ஊதணும். இந்த 7 தோரத்தை கையில வச்சுக்கிட்டு நிறுத்துவை கைலாச மலையில சங்கூதர புத்திய விட்டாரு இல்ல இவரு. என்ன செய்ய முடியும்? சுரம் பத்தி வாசிக்கணும் ஐயா. சுரம் பத்தி வாசிக்கட்டுமா? ஆமா. எப்படி வாசிக்கணும் சொல்லுங்க. ஒன்று பொத்தி ஒன்று திறந்து ஒன்றை பொத்தி ஒன்ன வாசிச்சா என்ன ஆகும்? களிமண் வச்சு அடையும். ஒரு சுரத்தை வாசிச்சா சரி என் மாடுகள் எல்லாம் அப்படியே ஒரு ராகத்தை துணைக்கும் போது ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே மந்தை கூடும். சரி, அடுத்த ராகத்தை துணைக்கும் போது ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே தண்ணீர் இருந்தோம். அடுத்த ராகத்தை துணைக்கும் போது ஆடு மாடுகள் எல்லாம் சாணம் போடும். அத நீர் அள்ளி சமையும். வைத்தனா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது சிங்குளம். நீங்க இந்த இடத்துல உங்களுடைய ரூபத்தை மாற்றி ஆவணங்கள் ரை செய்து கொண்டிருங்கள். நான் சென்று அரக்கனை கொண்டு வருகின்றேன். அப்படி ஆகட்டும் மைத்துனா. ஐத்தனா அத்தான் பரம்பொருளை கையில இருக்குது பார்த்தீர்களா? கடைக்கால் உடைந்ததை ஆனால் இந்த கையிலாய மலைக்கு ஈடாகாது. சரியாக சொன்னீர்கள். அப்படி ஆகட்டும் மைத்துனா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்படியானால் மாடு ஒன்று தொலைந்ததையானால் மகாதேவனாகி உம்மை விட மாட்டேன். அப்படி ஆகட்டும் மைத்துனா. தடியும் கடைக்காலும் பத்திரம் என்று சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் எடுத்து பரம கடவுளின் கையிலே ஒப்படைத்து விட்டு நெடிய வனத்தை விட்டு மாயன் நிறைந்த மோகினி பெண் போல் வடிவெடுத்த இப்படியாகவே அந்த வனமிட்டு அடுத்த வருஷம் வருகின்றார். மனதில் நினைத்தார், கோபமுள்ள கொடி ஆடவரை மயக்க வேண்டும். அப்படியானால் எப்படி வடிவெடுத்து செல்லலாம்? நல்ல ஒரு பெரிய அழகான பெண்ணாக வடிவெடுக்க வேண்டும். அழகான மோகினி பெண்ணாக வடிவெடுக்க வேண்டும். மோகினி பெண்ணாக வடிவெடுத்தாச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆடவர். மோகினினா சாதாரணமான ஜெகமோகினி ரூபம் எடுக்க வேண்டும். ஜெகம் என்றால் இந்த உலகம், மோகினி என்றால் அழகு வாய்ந்த பெண். 32 லட்சணமும் ஒருங்கே அமைந்த அழகு வாய்ந்த ஜெகமாகி இந்த உலகத்தை மயக்கக்கூடியவன் சொன்னா தொட்டிலில் தூங்கக்கூடிய குழந்தை முதல் கட்டலில் படுத்திருக்கக்கூடிய கிழவன் வரைக்கும் மயக்கக்கூடிய அழகான பெண் ரூபம். இப்படி அழகிய பெண் ரூபம் கொடுத்து என் பெருமாள் ஆனவர் இந்த வனமிட்டு வருகின்றார். பெண்றும் கொண்ட என் பெருமாளானவர் அணிய வேண்டிய ஆபரணத்தின் பெருமை எப்படி இருந்ததாம் பாருங்கள். எப்படியம்மா இருந்தது? பளிச்சி பளிச்சி என்று கண்ணை பகட்டு என்ற பட்டு சேலை அந்த பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு பள்ளிதான் வழியில் மெல்லே காணுது வாணி வையின் அழகா செந்தூர கதம்போ சந்தனம் பிணைகி தீட்டு பொட்டின் அழகாம் அந்த பெண்ணாளுக்கு ஏனிலோ பசும் பாலி சீனி ஒளி மொழிய இப்படியாகவே பெண் ரூபம் கொண்ட என் பெருமாளானவர் அணிய வேண்டிய ஆபரணத்தின் பெருமை எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படிமா இருக்கு? இறக்க போனாலும் சிறப்பா போகணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆடையுடையான் சபை கெஞ்சான். மேள கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு ஒருபடி அன்போடு அழைக்கின்றார்கள். மேள கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு ஒருபடி என் பெருமாளானவர்
அழகான பட்டு வஸ்திரம் எடுத்து அணிகின்றார். ஆமாம்மா. நேர் உச்சி வகுடி எடுத்து கொண்டை கோதி மலர் சுடுகின்றார். அடே அப்பா. பெண்கள் சிரிப்பதிலும் ஒரு அழகு உண்டா? அது என்ன பெண்கள் சிரிக்கிறதுல ஒரு அழகு? பற்கள் வெளியே தெரியாமல் பொன் முறுவலா சிரிக்கணும். இப்ப நல்ல ஒரு பல்லு வாய்க்குள்ள இருந்தனா பிரச்சனை கிடையாது. சரி. சில தங்கச்சிமாருக்கு பல்லு வந்து வெளியே வாய்க்கு வெளியே வந்து நிக்க, அவ எப்படி சிரிப்பா? வாய்க்கு வெளியே வந்து நிக்குதா? ஆமா. அது இருக்கும்போது சிரிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமா. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆஹா. இப்படி பொன் முறுவலா சிரிக்கணும்னு சொல்லுவாங்களாம். சபாஸ். அது மட்டுமா? வேறம்மா. காதிலே கெப்பாபரணம் அணிந்திருந்தார். சரி. நேர் உச்சி வகுடி எடுத்து கொண்டை கோதி மலர் சூடுகின்றார். ஆமா. செற்றியிலே செந்தூர போட்டு வைத்தார். சரி. கைகளிலே பைம்பொன் சங்கு வளையல் அணிந்திருந்தார். சபாஸ். பாதத்தில் சலங்கை அணிந்து வழி நடந்து வருகின்றார். அடே அப்பா. இவர் வழி நடந்து வருகின்ற போது ஆமா. ஒரு பாதத்தை தூக்கி வைக்கின்ற போது சரி. தொந்துமி. ஆமா. மற்றொரு பாதத்தை தூக்கி வைக்கின்ற போது துமிர்தோ. அம்மா. துந்துமி திகிர்தம் என்ற தாளத்தோடு வழி நடந்து வருகின்றார். இப்படி இவர் கானகத்தில் வழி நடந்து வருகின்ற போது இவர் பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய பாத சலங்கையின் ஒளியானது ஜல் ஜல் என்ற ஒளியானது அடே வல்லரைக்க நீ நில் நில் என்று சொல்வது போல இருந்ததா? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே மங்கை வருவாள் பின்னே மங்கையின் வாசம் வரும் முன்னே. ஆமா. இன்னைக்குதான் உண்மை பேசியிருக்கா நீ? ஆமா, உண்மைதானே அது. ஏன்னா அவ்வளவு திரவியங்கள் புத்திரியல் தான். பெண்கள் வந்தால் வாசம் வரும். சோப்பு போட்டாலே ஒரு 150 ரூபா சோப்பு தேவைப்படுது. செண்டு அடிச்சா 200 ரூபா செண்டு தேவைப்படுது. அடிச்சுட்டு போனாதான் பரவாயில்லையே. பூ வச்சாச்சு அதுக்கு வேற வேற வாசனை வருது. எல்லாம் உங்களுடைய திரவிய வாசனை திரவியங்கள் வர்றதுனே எல்லாம் உங்களுக்காக வேண்டியது. வேற என்ன செய்ய முடியும்? நாங்களும் அப்படித்தான் இருக்கோம், நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. பொண்டாட்டி நல்லா அழகா பட்டு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு நிறைய நல்ல கழுத்துல நகை நட்டு போட்டு வழி நடந்து போனன்னு வச்சுக்கியா, ஏ அப்ப கொடம்பாடி பொண்டாட்டி ஆயிது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் வாய் வளர்ந்து பாத்துட்டு இருப்பாங்க. கொடம்பாடி பொண்டாட்டிங்கிற பேர் எப்படி வருது பாத்தியா? கொடம்பாடி பொண்டாட்டி நல்லா தான் அழகா இருக்கு. இன்னாருடைய பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கு நாங்க பெருமை சேர்க்கிறோம். அவ வச்சிருக்க பொட்டு என்ன, பூ என்ன, அவன் நடை என்ன, உடை என்ன, அதனால எப்பவும் குறையாம வாங்கி கொடுத்து பொண்டாட்டி அடுத்த வர்ணி கேட்க நான் விட்டுருக்கேன். நீயாவது வர்ணிச்சுட்டு வாய்யா. நான் வீட்டுல வச்சு வர்ணிச்சு விடுவேன். வீட்டுல வச்சுதானே வெளியே விடணும்ல. கண்டிப்பா எல்லாரும் அப்படியே இருங்க, நல்லா இருக்கும். அதான் சரி. அதனால அங்க பெண்கள் நிறைய ஒரு அழகுதானே. உண்மை உண்மை, 100க்கு 100 உண்மை. பாதத்துல சலங்கை அணிந்திருக்கிறாங்க. சரி. இப்படி சலங்கை அணிந்து வழி நடந்து வருகின்ற போது அங்கே வல்லரைக்கன் செவியிலே விழுகின்றது சலங்கை சத்தமானது. இவ்வளவு நேரம் இந்த கானகத்துல நம்ம வழி நடந்து வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட சத்தம் கேட்டது கிடையாது. என்னவென்று ஏறிட்டு பார்க்கின்றார் வல்லரைக்கனானவன். பெண் ரூபம் கொண்ட என் பெருமாளை கண்ணிலை கண்டார். எப்படி இருக்கு இவனுக்கு? அதான இந்த உலகமே மயங்கு வண்ணமாக மாயவன் வந்து கொண்டிருக்கின்றான். பெண் என்று நினைத்து அரக்கம் பாக்குறா, அப்படி அவனுக்கு தலை சுத்துது. அதானே இவ்வளவு ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலே இருக்கிறாளா? அம்மா, பெண்கள்னா பேயும் இறங்குமென்று சொல்வார்கள் அல்லவா? பேய் இறங்காது பிடிக்கும். ஏன் பேய் பிடிக்குமா? பேய் தான் பெண்களை. ஏன் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பேய் பிடிக்காதா? ஆம்பளைகளை பேய் பர்த்தனே துரத்துது. பெண்களை உள்ள உச்சியில ஏறி இருந்து பிடிச்சிக்கிடுது. ஏன் உச்சியில இருந்து பிடிக்குது? அதான் அது விதி. அவ்வளவு பிடித்தம். ஆமா. அப்படியானால் நாம் கானகத்தில் வழி நடந்து வருகின்ற போது பெண் ரூபம் கொண்ட என் பெருமாளை கண்ணிலை கண்டான் வல்லரைக்கன் ஆனவன். பெண்ணுடைய முன்பில் வந்து சொல்கின்றான். என்னமா சொல்லுகிறான்? எம்மா பெண்ணே, அப்ப எவ்வளவு ஒரு அழகா இருக்க பாரு. எம்மைய பெண்ணே, என்ன யாரும் இல்ல கானகத்தில் வந்ததேடமா, அலையாதே சொல் சும்மா, அலையாதே சொல் சும்மா, உலகமுடையோன் எங்கே போயிருக்கிறானம்மா, உலகமுடையோன் எங்கே போயிருக்கிறானம்மா, அண்ணமனன்மணி மின்னரசே தேவரம்பையோ, தேவரம்பையோ, பெருமாளின் தங்கையோ, பெருமாளின் தங்கையோ, உன் அன்னையோட
யாருமில்லாத இந்த கானகத்தில் தன்னந்தனியாக வழி நடந்து வருகின்றாயே. ஆமையா. எதற்காகமா இப்படி தனியே வழி நடந்து வருகின்ற? சண்டாளா, தனியாக ஒரு பெண் வந்தால் அவளை வழியை மறிச்சு வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிய. நீ எல்லாம் ஒரு ஆண் மகனடா. அடே அம்மா, தனியா ஒரு பெண் போனா ஏன் எதுக்கு நீ கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன், நீ போ. வேலை நிறைய போயிருக்குதா? ஆமா. அம்மா பொற்று பொறுமையா நில்லும்மா. என்னடா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி போ. என்ன கேட்க போற நீ? அம்மா, இவ்வளவு அழகு வாய்ந்த பருவ மங்கியாக ஒண்ணு இந்த கானகத்துல இப்படி அலைந்து திரையணும்னு சொல்லி பரமன் எழுதிட்டான தலையில. என்ன செய்ய முடியும்? ஏமா இப்படி தன்னதனியான கானகத்துல வழி நடந்து வருகின்றா? என் விதி அதுதான் ஐயா. உனக்கு தாய் தகப்பன் யாருமே இல்லையாம்மா? தாய் தகப்பன் இல்லாம யாராவது பிறக்க முடியுமா ஐயா? தாய் இருக்கின்றார்கள், தகப்பன் இருக்கின்றார்கள். சரி, ஒரு பிரச்சனை கிடையாது. அத பத்தி நீ கேட்க வேண்டாம். அப்புறம் எதுக்கு தன்னந்தனியா வழி நடந்து வருகின்ற? அடே, யார்கிட்டயா சண்டை போட்டு வரியா அம்மா? ஆமாடா. யார்கிட்ட சண்டை போட்டு வர்ற? என் புருஷன்கிட்ட தான். உன் புருஷன்கிட்டயா? ஆமா. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டம்மா? அடே, ஐயா, உன்னைய பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை மாதிரியே தெரியலையே. எனக்கு ஊர் என்ன ஊர் தெரியுமாடா? உனக்கு எந்த ஊரு? ஆயர்பாடி பட்டணம். ஆயர்பாடி பட்டணம். ஆயர்பாடி பட்டணத்திலே சரி, அசோதைக்கும் நந்தகோனுக்கும் பிறந்த பிள்ளை நான். சரி, கொஞ்சம் எங்க அப்பா கல்யாணம் கொஞ்சம் சீர்வரிசைக்கு ஆசைப்பட்டு போய் சரி ஒரு கிழட்டு பையில் கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, அப்ப வயசு எத்தனை இருக்கும்? அவருக்கு 96 வயசு. யாருக்கு? உங்க வீட்டுக்காருக்கா? என் புருஷனுக்கு 96 வயசுங்கிறதுனால எப்பவும் அவர் நொய்னு சண்டை எழுதிட்டே இருப்பாரு. உன் வயசு எத்தனம்மா? என் வயசு 16 நேரத்தான் முடிஞ்சிருக்கு. 16 வச்சுட்டம்மா. 16 முடிஞ்சிருக்கம்மா. முடிஞ்சிட்டு. அத்தியா, 16 வயசு பிள்ளைக்கு 96 வயசு தாத்தாவை கட்டி கொடுத்திருக்காரு. ஆமாய்யா. உங்க அப்பனுக்கு அறிவே இல்ல பாத்தியா? எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தாலும் நல்லா ஒற்றுமையா இருப்போம். சரி, ஆனா நேத்து ஒரு சின்ன சிக்கல்ல சண்டை நடந்து போச்சு. என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்ல. அதாவது கூழ் காய்ச்சி தர சொன்னாரு. சரி, நான் கொஞ்சம் கூரவு மாவு எடுத்து கூழ் காய்ச்சி கொடுத்தேன். அந்த கூழ அப்படி திறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதுல ஒரு கச்சா வந்து உள்ள விழுந்து அவர் குடிக்கும் போது அப்படி தொண்டையில போய் நின்னுட்டு. அதுதான் சிக்கல். உள்ளே வரல, வெளியே போக நடக்குது. சரி, அவருக்கு கோவம் வந்து வாந்தி எடுத்துட்டாரு. வண்டு கீழே விழுந்துட்டு. சரி, குருவம் அந்த குருவம் வரைக்கும் வைக்கல் இருக்கு இல்லையா? ஆமா, அதை எடுத்து என்ன பாட்டு அடி அடிச்சு விட்டாரு. சரி அம்மா. கொழுக்கட்டை மாதிரி விங்கி கிடக்க. ஆமையா. அம்மா, என்ன அப்படின்னா அவரை விட்டுட்டு என் பின்னாடி வா, போகலாம். அடே, என் பின்னாடி வந்தான்னா என்னுடைய மாளிகையில் உனக்காக வேண்டி அண்ணன் ஊஞ்சல் இருக்குது, கட்டில் மெத்த தலையிலாம் இருக்குதுமா. உன்னை பாசையும் பாசமாக வழிநடத்த வருவேன் அம்மா. நான் வரணுமா? அம்மா, உனக்கு அறிவு ஏன்? எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு. சரி, உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டா? கல்யாணம் முடிஞ்சது ஒரே ஒரு வாட்டி முடிஞ்சுட்டா? அப்ப உனக்கு பொண்டாட்டி இருக்கா? அடே, நான் வந்தோம்னா சரி அவ என்ன வாடிம்பா, போடிம்பா, இருடிம்பா, நின்னுடிம்பா. சரி, அப்ப நீ என்ன செய்வா? அவளுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாதும்மா. அப்படியா? அம்மா, ஓஹோ, நீயும் உன் வீட்டுக்கார விட்டு சண்டை போட்டு வந்துட்டியா? ஆமா. நானும் என் மனைவி விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். சரி, அதனால வா, நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்ந்தோமையானால் நீ சீதை, நான் ஸ்ரீராமன். அவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருக்கு. சபாஷ், ரொம்ப அருமையா இருக்கு. ஏய், நான் உன் பிறத்த வரணும் அப்படிதானே? அம்மா, நான் உன் பிறகே வர வேண்டுமானால் அப்படியானால் இதே சமயமே பின்தொடர்ந்து வழி நடந்து வருகின்ற போது பெண் ரூபம் கொண்ட என் பெருமாள் சொல்கின்றார், டே கொலைபாதகா, கானகத்தில் ஒரு பெண்ணானவள் வழி நடந்து சென்றாலேயானால் தங்கையாகவோ தமக்கையாகவோ நினைக்க வேண்டும். ஆனால் நீ என் பிறகாலை பின்தொடர்ந்து வழி நடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். முதல்ல என்னுடைய விட்டு வழி நடந்து செல்லடா. பெண்ணே, தங்கையாக நினைத்திருப்பேன். உனக்கு 10 வயசு இருந்தா. அம்மா, நான் தமக்கையாக நினைத்திருப்பால் உனக்கு 60 வயசு இருந்தா. சரி, உனக்கு 16, எனக்கு 18. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பொருத்தம் பாத்தியா? நீ பார்த்தா 18 வயசு ஆள் மாதிரி தானே இருக்குதா? ஆமா. இப்படியாகவே இங்கே வல்லனை கணவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அம்மா பெண்ணே, கானகத்தில் தனியாக வெளிநடந்து வருகின்றாயே, உன்னை பார்த்த நேரத்துல இருந்து உன்னை கண்ட நேரம் முதல் வள்ளி நிலவே உன்னுரைக்கு நான் மறந்தேன். வெள்ளி நிலவே, உன்னை கண்ட நாள் முதல் வெள்ளி நிலவே உன்னுரைக்க நான் மறந்தேன். வெள்ளி நிலவே, என்னை கண்டு எத்தனை பேரோ வெள்ளி நிலவே இருந்து தவம் செய்யுகிறார். வெள்ளி நிலவே, என்னை கண்டு எத்தனை பேரோ வெள்ளி நிலவே ஏங்கி தவம் செய்யுகிறார். வெள்ளி நிலவே,
பெண்ணே என்ன உன்னை பார்த்த நேரத்துல இருந்து இருந்து ஒரு விதமான மயக்கமா இருக்குதம்மா. ஆஹா, ஒரு விதமான மயக்கம் அம்மா உனக்கு. அதை தீர வேண்டும் என்று சொன்னா சொன்னா உன் வாயில போட்டு சுவைக்கின்றாயே வெற்றிலை பாக்கு, ஆமா, அதுதாம்மா மருந்து. அடே வாயில போட்டு சுவைக்கின்ற வெத்தில பாக்க உனக்கு தரணுமா? ஆமா. அடே அண்ணா இருக்குடா, வெத்தில வாங்கி எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிடுறா. அதான மானம் அதை கட்டவனே. விட்டுட்டு எச்சு வாயில எச்ச கேக்குறிய, எச்ச பயல. இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாதம்மா. ஆஹா, உன் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறேன். என் மேல அம்பகி நீயாடா. அம்மா நீ முகத்திலே பூசி இருக்கிறாயே மஞ்சள், ஆமா, எந்த ஒரு மஞ்சளும்மா? கொச்சி மஞ்சள்டா, கொச்சி மஞ்சள். கொச்சி மஞ்சள் அம்மா. ஆமா, என்ன வச்சு வச்சு வாங்குதம்மா. ஆஹா, அவ்வளவு ஒரு வாசனையா இருக்கு. அப்படியா? அம்மா என் வீட்டுக்காரன் அப்படிதான் சொல்லுவாரு. சொல்லுவாரு இல்ல, ஆமா, அவன் தான் ஒரு விவஸ்தை கட்ட பையன். என்ன இல்லன்னா உன்னை சண்டை போட்டு இப்படி கானகத்துல அனுப்பி வைப்பானா? என் புருஷனுக்கு எனக்கும் சண்டை வந்துச்சு, அத நீ சொல்லக்கூடாது. அதானே. ஏய், நீ தாறுமாறா பேசினா அப்புறம் நான் வசங்கட்டவள ஆயிடுவாமா. சரி சரி. எனக்கு கோபம் வந்துட்டுன்னு வச்சுக்க, சரி என்ன செய்வோன்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வானா? அம்மா உன்னை இந்த இடத்துல கொலை பண்ணி விடுவாமா. அம்மா. பண்ணிருவியா? வாம்மா என்னுடைய பிறகாலே வா போகலாம். ஆஹா, உன் பிறகு நான் வரணும். உன் பிறகு அப்படியானால் இதை சமயமே பிறகாலை வா என்று சொல்லி சரி கேட்கின்ற போது பார்த்தார் வென்றும் கொண்ட என் பெருமாளானவர் இவனை தாமதமின்றி வதைத்துத்தானாக வேண்டும். கண்டிப்பா. அப்படியானால் உன்னுடைய பிறகால் நான் வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா? சர்க்கரை பொங்கலாச்சு தேர்ந்தனருக்கு என்ன சத்தியம் செய்து தரணும்னு மட்டும் கேளமா? எனக்கு எப்படி சத்தியம் செய்து தர வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி? உன்னுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய தூண்டு வரலை கொண்டு உன்னுடைய சுரசை 3 நேரம் சுற்ற வேண்டும். உன்னுடைய முன்னமுள்ள மனைவியர்கள் வீட்டிற்கு போக மாட்டேன் என்றும் அவர்களுக்கு அன்ன ஆகாரம் முடுக்க உடை எதுவும் கொடுக்க மாட்டேன் என்றும் அவர்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்றும் 3 நேரம் சுற்றி உன்னுடைய உள் கழுத்தினை நீட்டினேயானால் அந்த நிமிஷமே நான் மனைவி, நீ எனக்கு புருஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லிருந்தா இதுக்குள்ள நம்ம 2 பேரும் ஊரை பார்த்து போயிருக்கலாமே. ஊரை பார்த்து நாளைக்கு போயிட்டு வா, நாளன்னைக்கு போயிட்டு வா. ஆமா, அப்படின்னா